In an AC circuit, I is equal to I0 sin omega t. இப்படி எழுதுங்க, அப்போ தான் கம்பேர் பண்ண முடியும். அப்போ இந்த வேல்யூ the time required for the current to achieve the peak value. சமயத்தில் ஆம்ப்ளிடியூடுன்னு கேட்பாங்க, ஆம்ப்ளிடியூடுனாலும் பீக்னாலும் ஒன்று தான், வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டைம் எங்கே இருக்குது? இது வந்து பீக், நமக்கு தேவையில்லை, பீக் வேல்யூ கேட்கல, டைம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டைம் ஒமேகா கிட்ட தானே ஒழிஞ்சிருக்கு. அப்போ ஒமேகாவுக்கு பதிலாக இங்கே என்ன யார் இருக்கா? 200 பை. அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 200 பை. எனக்கு என்ன வேணும்? ஃப்ரீக்வன்சி வேணுமா, டைம் வேணுமா? டைம். அப்போ ஒமேகாவுக்கு 2πf எழுதாதீங்க, 2π/tன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதை எழுதுங்க. அப்போ ஒமேகாவுக்கு இதை எழுதிட்டு திரும்பி இது 200 பை. ஓகேங்களா? பை மறுகையாருமா, நமக்கு டைம் தானே வேணும். டைம் இங்கே போயிட்டா இது என்ன வரும்? 2/200. அப்போ டி ஈக்குவல் டு எவ்வளவு? 1/100ன்னு போட்டு இதை டிக் பண்ணிடாதீங்க. அவங்க பீக் வேல்யூக்கு தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த டைம் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டைம், ஒரு சைக்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு தான் டைம். பீக் வேல்யூ எப்போ வரும்? இங்கே ஸ்டார்ட் ஆகுதா? இதுதான் பீக் வேல்யூ. அப்போ இந்த இடத்துல டைம் பீரியட் என்ன? இது டோட்டலாக என்ன? கேபிட்டல் டி. இதில் பாதி என்னது? t/2. இங்கே தானே வேணும். அப்போ இதில் பாதி என்னது? t/4. அப்போ 4 × 4, ஸோ 1/400 செகண்ட்.